Hello guys, welcome back to my channel SJK Wrestling நம்மள். ஸோ நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் சில இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸை பற்றி இந்த வீடியோவில் முழுசாகவே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு முதலாக ஏதாவது நண்பர்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் செட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போடக்கூடிய ஒரு விதமான அப்டேட் அண்ட் நியூஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்போம் நம்மளோட அங்கிள் காட்டியிலேருந்து. நம்மளோட அங்கிள் அடி இப்போ அவரோட ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா அவரோட ப்ரொஃபைல் பிக்சரை மாற்றிருக்காரு. ஸோ அந்த பிக்சர் பார்க்க எப்படி இருக்குது அப்படின்னா நம்மளோட அங்கிள் காடியையும் நம்மளுடைய போர்டர்லெஸையும் அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்ச ஒரு கலவை மாதிரி தான் இருக்குது. ஸோ அது இப்போ டபிள்யூடபிள்யூல ஸ்டோரி போயிட்டுருக்கலாம். ஸோ அதை வச்சு தான் இந்த மாதிரி காணிக்கிறாங்க. ஸோ அதை இப்போ ரெண்டு பேருமே யார் ஒருத்தருக்கு ஒன்று தானா இல்லை வேறு தானா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கலாம் அந்த கன்ஃபியூஸ். ஸோ அதே கன்ஃபியூஸில் தான் காணிக்கிறாங்க. ஸோ இது முற்றிலுமாக கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஆளாக தான் வந்து நிற்க போகுது. ஸோ இப்போ அங்கிள் காடியோட புது ப்ரொஃபைல் பிக்சர் இது தான். ஸோ 2 நாளைக்கு முன்னே நான் போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன் நம்மளோட ரிக்வஸ்ட்டை பார்த்தீங்கன்னா அலுமினி செக்ஷனுக்கு மாற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால் கூடிச்சிக்கிறோம் அவரை ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ரிக்வஸ்ட்டோட கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னா ஒருவேளை நம்மளோட ரிக்வஸ்ட் ஏஇடபிள்யூல ஜாயின் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறதாட்ட ஒரு நியூஸ் வந்துருக்கு. ஸோ அடுத்ததாக இந்த வாரம் நடந்த ராலே ஒரு ஹைலைட்டான விஷயம்னா இதுதான். அதாவது நம்ம லீவ் மார்கன் பார்த்தீங்கன்னா அந்த டாமினிக் மிஸ்டீரியோ அந்த செக்மெண்ட் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி விழுந்திருப்பாங்க. ஸோ அதை உடனே பார்த்தீங்கன்னா நம்ம லீவ் மார்கன் நின்று காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்டாக போடுறாங்க. அதாவது அதே மாதிரி கொஞ்சம் கூட மிஸ் ஆகாமல் ஒரு கார்ட்டூன் நினைக்கிறேன், அது எனக்கு தெரில. ஸோ உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள். ஸோ அதுவும் அது விழுந்து அவங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ரொமான்ஸ் பண்ணுறது மாதிரி இவங்க பண்ணது மாரி அந்த மாதிரி போஸ்ட்டு போட்டிருக்கிறாங்க. ஸோ அடுத்ததாக எப்படி ஸ்மாக்டவுனில் பார்த்தீங்கன்னா நம்மளை பாலியமனை பார்த்தீங்கன்னா அடித்து துரத்திட்டாங்க. ஸோ பாலியமன் இப்போதைக்கு மேக்ஸிமம் ரிட்டர்ன் வர வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவர் ஆம்புலன்ஸில் ஏற்றி அனுப்புறது மாதிரி காமிச்சிட்டாங்க. ஸோ இனிமேல் பால் எப்படி வருவார் எப்போ வருவார்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்க நேரம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரூமர் இருந்திருக்கு. ஸோ நல்லா கேட்டுக்கோங்க, இது பார்த்தீங்கன்னா ரூமர். ஸோ அதை ஏன் நான் இப்படி அழுத்தி சொல்கிறேன்னா ஒரு லப்பை பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் கிடக்கு. ஸோ அவன் நான் போடுற அப்டேட் வீடியோலலாம் கீழே சொல்கிறான். நான் அந்த வீடியோலே சொல்லியிருக்கேன் இந்த நான் சொல்கிறது இது ரூமர் தான்டா, அப்படின்னு சொல்லேன், ரூமர்னு சொல்லேன். ஸோ இது நடக்கும் அப்படின்னா நடக்கும் சொல்லேன். ஸோ இது ஒரு வேளை தான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லேன். ஸோ அது அந்த நாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒழுங்காக கேட்க கூட செய்யாது. ஸோ அவன் ஏதோ குத்து மதிப்பாக கேரக்டர் வந்து கமல் நடந்து கதறிட்டு இருப்பான். ஸோ நானும் 2-3 வீடியோவில் டேன்னு சொல்லி பார்த்தாச்சு. ஸோ அவன் கேட்ட பாட்டு இல்லை, இந்த இதையாவது ஒழுங்காக கேளடா. ஸோ அதாவது இப்போ பாலியமன் பார்த்தீங்கன்னா ஒரு வேளை திரும்ப வந்தாச்சு அப்படின்னா டேரெக்டாக அவர் பார்த்தீங்கன்னா பிளட் லைனில் இருந்து வெளியே வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. ஸோ அது ரூமர் தான், நல்லா கேட்டுவாங்க. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா புதுசாக பார்த்தீங்கன்னா எஃப்டிஆர் அப்படிங்கிற ஒரு டேக் டீமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மேனேஜராக பார்த்தீங்கன்னா வருவார் அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. எஃப்டிஆரா இது யார் ப்ரோ, நான் இது கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னா எனக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஏடபிள்யூவில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த டேக் டீமாக இருக்கிறாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூவில் சில கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா முடிகிற நிலைமையில இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க மீண்டும் டபிள்யூடபிள்யூக்கு வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அப்படி வந்தாங்க அப்படின்னா அந்த டேக் டீமுக்கு மேனேஜராக பால் ஹேமன் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இவங்க இதுக்கு முன்னாடி டபிள்யூடபிள்யூவில் ஒர்க் பண்ண டேக் டீம் தான். ஸோ டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா இவங்களாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நல்ல திறமையான டேக் டீம் தான். ஸோ அவங்க இங்கே வரலாம், ஆனால் பால் ஹேமன் அங்கே இருக்க வாய்ப்பே கிடையாது. நல்லா சொல்லிட்டேன், பால் ஹேமன் இதில் இருக்க மாட்டாரு, இது ஒரு ரூமர். ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்பெக்குலேஷன் தான், இதுவும் பார்த்தீங்கன்னா அப்டேட் கிடையாது. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா மனித பேங்கில் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு ஒரு 3 விதமான ரீசன் இருக்குது. ஸோ இதுக்காண்டி கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன் மனித பேங்கில் வந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சில 3 ரீசன்ஸ் இருக்குது. ஸோ அது என்னெல்லாம் அப்படிங்கிற மாதிரி வரிசையாக பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு ரீசன் என்னன்னா பால் ஹேமனுக்கு உதவி பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா ரோமன் ரிட்டர்ன் வரலாம். ஸோ பால் ஹேமன் பார்த்தீங்கன்னா ரொம்ப விசுவாசமாக இருந்தார், அந்த சீன்லேயே நம்ம பார்த்துருப்போம். ஸோ நீ என்ன எக்னாலஜ் பண்ணுன்னு நம்ம சோலா சொன்ன பிறகு கூட நம்ம பால் ஹேமன் கேட்கல. ஸோ அதுக்காண்டி தான் அவரை டிசாஸ்டர் பண்ணி அனுப்பிட்டாங்க. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா நம்ம பால் ஹேமன் பார்த்தீங்கன்னா ரோமன் கூட வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா இது பண்ணலாம். ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணதுக்கு அவரை அட்டாக் பண்ண ஒரு சில காரணத்துக்காண்டி மனித பேங்கில் நம்ம ரோமன் ரிட்டர்ன் வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அடுத்ததாக ரோமன் பார்த்தீங்கன்னா அந்த வார் பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம யார் ட்ரைபிள் சீஃப், அதாவது சோலா தான் இப்போ ட்ரைபிள் சீஃபாக பதவி எடுத்திருக்காரு. ஸோ யார் ட்ரைபிள் சீஃப், இதுக்கு மேலே இனி வாய்ப்பே இல்லைடா, நீ என்ன இது பண்ணிட்டால அப்படிங்கிற மாதிரி ரோமன் பார்த்தீங்கன்னா
மணி இந்த பேங்கில் ஷாக்கிங்காக உள்ளவங்க அந்த மேட்ச்சில் இவரை அடித்து போட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களுக்கான மேட்ச் சம்மர் ஸ்லாமில் நடக்கும். ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா ரோமன் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணதுக்கு மணி இந்த பேங்கில் ரிட்டர்ன் ஆகலாம். ஸோ இதன் மூலயமா யார் ட்ரைபிள் சீஃப் அப்படிங்கிற ஃபியூடு பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமுக்கு ரெடி ஆகிரும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ரோமன் மணி இந்த பேங்கில் ரிட்டர்ன் ஆவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதான் லாஸ்ட்டில் ஃபைனலில் எது இருக்குது அப்படின்னா இந்த பிளட் லைன் விசிஸ் த பிளட் லைன் 2.0க்கான அந்த ஒரு சிவில் வாருக்கான ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னோட்டமாக பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா மணி இந்த பேங்கில் ரிட்டர்ன் ஆகி ஸோ அந்த டேக் டீம் மேட்ச் தான் நடக்குது. ஸோ அதில் அவங்கள துவக்கி வைக்கலாம். ஸோ இது மூலமா அந்த சிவில் வாருக்கான ஸ்டோரி லைன் நடக்கும். இதுக்காண்டி அவர் ரிட்டர்ன் வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சரி, இவ்வளோ நேரம் அந்த விஷயங்களை பார்த்தோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணோம் இந்த ஸ்டோரியில் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாரி. ஸோ எதுவாக இருந்தாலுமே நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மணி இந்த பேங்கை வரைக்கும் நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ ஏன்னா இன்னும் ஒரு ஸ்மாக் டவுன் இருக்குது நம்ம மணி இந்த பேங்குக்கு. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இது ஃபேக்டல் 4-way டேக் டீம் மேட்சாக தான் மாறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அப்படி பார்த்தா கூட இந்த கோடி ரோஸ் டீமில் ஒரு ஆள் குறப்படுது. ஸோ நம்ம ஏற்கனவே போன வாரம் இதுலேயே பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுன்லேயே நம்ம ஜிம்மி ஊசோ எதிர்பார்த்தோம். பட் அவர் ரிட்டர்ன் வரல. ஒருவேளை ஜிம்மி ஊசோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மேட்ச்சில் இண்டக்ட் ஆகிட்டாரு அப்படின்னா கூட ஸோ ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஹைலி பாசிபிள் இருக்குது மணி இந்த பேங்கில். ஸோ ஆனால் இன்னும் ஜிம்மியே பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகலை. ஸோ நான் இதுக்கு சில பிளான்ஸ் வச்சுருக்கேன். அது என்னன்னா ஜிம்மி ஊசோ பார்த்து இந்த மணி இந்த பேங்க் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அவர் கலந்துக்கிட்டான். ஏன்னா இந்த ஓஜி பிளட் லைனுங்கிறது நம்ம நியூ பிளட் லைனுக்கு ஒரு ஈக்குவலாகவே இருக்கணும். ஏன்னா ஜெம்மி அதில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா எப்படியா அவங்க டீம் தான் ஜெயிக்கும். ஸோ ஆனாலும் பார்த்தீங்கன்னா யாராவது ஹெல்ப் பண்ணணும். ரோமன் ரிட்டர்ன் வந்தார் அப்படின்னா அவர் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணி அந்த மேட்ச் ஜெயிக்கிறது மாதிரி இருக்கும். ஸோ இருந்தாலும் கொஞ்சம் எதிர்பார்ப்பு குறவாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 6 மேன் டேக் டீம் மேட்சாகவே நடக்கட்டும். ஸோ நடந்ததுக்கப்புறமா ஸோ இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜெம்மி ஊசோ ரிட்டர்ன் வரலாம். ஸோ அவரும் அதே பண்ணி இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் அண்ட் ராண்டி கேஓ பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சை வின் பண்ணால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்லதாக இருக்கும். ஸோ என்னதான் இப்படி இருந்துச்சுனாலும் ஸோ இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஹைலியாக இந்த செக் மேக்கர் யாருன்னா பால் ஹேமன் தான். ஏன்னா பால் ஹேமனை வேறு இப்போ அடித்து போட்டாங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவர் ரோமனுக்கு பார்த்தீங்கன்னா சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுக்கலாம். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அவர் மூலயமா ஜெம்மி ஊசோவை பார்த்தீங்கன்னா ரோமன் பார்த்தீங்கன்னா மணி இந்த பேங்கில் அனுப்பி நம்ம சோலசிக்காவா அண்ட் அந்த டாங்கலோவை தோக்க வைக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா இவங்க நேரத்துக்குள்ளே ஏதாவது ஃபியூடு நடந்துட்டு இருக்க நேரம் ஸோ ஹைலி ரூமர் அதுக்கு ரோமன் பார்த்தீங்கன்னா இப்போ பேப்பரில் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆக மாட்டார். ஏதாவது ஸ்மாக் டவுனில் தான் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆவார் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படி நம்ம ஜெம்மி ஊசோவை அட்டாக் பண்ணிகிட்டு இருக்க நேரம் சடனாக பார்த்தீங்கன்னா ரோமன் ரிட்டர்ன் வந்துடலாம். ஸோ அதன் மூலயமா அவங்களுக்கான அந்த ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமுக்கு இழுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஃபஸ்ட்டு எதுக்கு ப்ரோ நம்ம ஜெம்மி ஊசோ இந்த மேட்ச்சில் கலந்துக்கிடக்கூடாது. ஸோ அவர் கலந்துக்கிட்டதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை நம்ம ஸ்மாக் டவுன் வரை வெயிட் பண்ணோம். ஸோ என்னோட கருத்து ஏன் அவர் அதில் கலந்துக்கிடக்கூடாது அப்படின்னா ஸோ அவர் அதில் கலந்துக்கிடலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு எப்படின்னா ஓஜி பிளட் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கணும். ஸோ ஆனால் இதில் அவங்க பண்ண நேரம் கண்டிப்பாக ஜெம்மியை போட்டு நல்லா தாக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் யாராவது உதவி பண்ணி ஜெயிச்சாச்சுன்னா இந்த புது பிளட் லைனுக்கு பார்த்தீங்கன்னா ஹைப்பு குறையாது. ஏன்னா இப்போ தான் அவங்க ஹில்டனில் வேறு லெவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்கள ஏதாவது க்ளீனாக தோக்காச்சுன்னா நல்லா இருக்காது. சடனாக அவங்க எதிர்பார்க்காத நேரம் ஸோ யாராவது ஒரு ரிட்டர்ன் வந்து அவங்கள தோக்க வச்சாங்கன்னா ஸோ அது கொஞ்சம் ஏற்றுக்கிட்ட மாரி இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் ஜெம்மி ஊசோ பார்த்தீங்கன்னா அந்த மணி இந்த பேங்க் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் ரிட்டர்ன் ஆகுதுலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ அப்போ ரோமன் வந்தால் என்ன ப்ரோ அப்படின்னா ரோமன் அப்படி வரக்கூடாது. ஏன்னா அதுக்கு முன்னே ஜெம்மி ஊசோ இருக்கிறாரு. ஸோ ஒரு ஹெட் ஆஃப் த டேபிள் அவர் ஃபர்ஸ்ட்லேயே ரிட்டர்ன் ஆனால் அது நல்லா இருக்காது. ஸோ பால் ஹேமனோட இன்ஸ்ட்ரக்ஷனில் தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே நடக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவர் ஜெம்மி ஊசோ அந்த சமயத்தில் அவர் அனுப்பி அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் சடனாக அடுத்த வாரம் ஸ்மாக் டவுனில் கூட அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரோமனோட ரிட்டர்னு. ஸோ ஹைலியாக ரோமனோட ரிட்டர்ன் இந்த மாதமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம எல்லாமே வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுதான் இப்போ பார்த்திங்கன்னா என்னோட கருத்து. ஸோ இன்னொரு விஷயத்த நம்ம பார்ப்போம். இப்போ பார்ப்போம் அவங்களோட ஸ்டோரியில் ஒவ்வொரு பாகமாக அதை சிவில் வார் யார் ட்ரைபிள் சீஃப் அப்படின்னு நிறைய மேட்சஸ் அவங்களுக்குள்ளே நடக்கும் போது ஸோ அது எந்தெந்த பேரில் நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாரி இது என்னோட கருத்தை நான் சொல்கிறேன். ஸோ நிறைய பேர் யோசிப்பீங்க சம்மர் ஸ்லாமில் ரோமன் ரெயின்ஸ் விசிஸ் சோலசிக்காவாக்கான மேட்ச் பார்த்திங்கன்னா சம்மர் ஸ்லாமில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கான யார் ட்ரைபிள் சீஃப் அந்த மாதிரி மேட்ச் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எதிர்பார்ப்பீங்க.
ஸோ அது இவ்வளோ சீக்கிரம் நடக்கணுமான்னுட்டு எனக்கு சின்ன கேள்விக்குறி தான். ஸோ ஆனால் நடந்துச்சுன்னா நல்லா தான் இருக்கும். அவங்களுக்கான ட்ரைவல் ஹிஸ்ட்ரி ஓகே இதுவும் வச்சுடும். ஸோ இந்த சமயத்தில் நானும் பார்த்தீங்கன்னா மாற்றிக்கிடுறேன். ஓகே அந்த ஃபியூட அப்படியே இழுத்து கொண்டு போய் சம்மர்ஸ்லாமில் யார் ட்ரைபல் சீஃப் அப்படிங்கிற மேட்சை பார்த்திங்கன்னா அவங்க நடத்தலாம். ஸோ அந்த மேட்ச்சில் இன்னொரு ஆள் சேரலாம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா நம்ம ஜெய உசோ பார்த்திங்கன்னா ரோமனுக்கு உதவி பண்ணி ஸோ அவரை பார்த்திங்கன்னா அந்த ட்ரைபல் சீஃபாக ஜெயிக்க வச்சிடலாம். ஸோ இதை மாதிரி அந்த ஒரு ஓஜி பிளேட்லாம் சேர்ந்துருமா முழுசாக சேர்ந்துடும். ஸோ இதுக்கப்புறம் தான் அந்த சிவில் வாருக்கான ஸ்டோரி லைனே ஆரம்பிக்குது. ஸோ அந்த சிவில் வாருக்கான மேட்ச் எப்போ நடக்கும் அப்படிங்கிறத நான் என்னோடய ஸ்பெகுலேஷனில் சொல்கிறேன். ஸோ அந்த சிவில் வாருக்கான ஸ்டோரி லைனில் சம்மர் ஸ்லாமில் நடந்துச்சுன்னா நல்லா இந்த சம்மர் ஸ்லாம்னு வருது சர்வைவர் சீரீஸில் நடக்கணும். ஸோ சர்வைவீரிஸ் வார் கேமில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு சிவில் வார் கேமாக நடந்துச்சு அப்படின்னா உண்மையில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், மக்களுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையாகவும் இருக்கும். ப்ரோ அப்போ இதோட கதை முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ ராக்குன்னு ஒருத்தர் இருக்கார். ராக் விசஸ் ரோமனுக்கான மேட்ச்சு பார்த்திங்கன்னா ரெசல்மேனியா 41 நடக்கும். ஸோ அது வரைக்கும் இந்த ஸ்டோரி பார்த்திங்கன்னா போயிட்டே தான் இருக்கும். ஸோ இதனால் இந்த ஸ்டோரியை எவ்வளோ முடியுமோ அவ்வளோத்துக்கு WWE இழுக்கணும். ஸோ அதுக்காண்டி தான் பார்த்திங்கன்னா நானே சம்மர் ஸ்லாமில் ரோமனோட அந்த ஒரு மேட்ச்சை பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேறு ஏதாவது டேக் டீம் மேட்ச் நடக்கலாம். ஜிம்யூஸ் அண்டு ரோமன் ரென்ஸ் விசிஸ் ஜேக்கப் ஃபால்ட்டு அண்டு சோலசிகாவுக்கான மேட்ச் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சம்மர் ஸ்லாமில் நடக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா க்ரௌன் ஜுவல்னிட்டு ஒரு பெரிய இருக்குது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா சோலா விசிஸ் ரோமனுக்கான அந்த மேட்ச் நடந்துச்சுன்னா ஸோ நல்லாயிருக்கும். இதெல்லாம் என்னோடய ஸ்பெக்குலேஷன் தான். ஸோ ஆவரேஜாக ஓரளவு நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணிட்டேன். ஏன்னா இதை இன்னும் தெளிவாக நம்ம பேசணும் அப்படின்னா வீடியோ ரொம்ப லென்த் ஆயிரும். ஸோ அதனால் ஓரளவு இப்படியெல்லாம் நடந்ததுன்னா இப்படியெல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ அவங்களோட ப்ரிடிக்ஷனையும் ஸோ என்னோடய கருத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ ஓரளவு உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக ஏதாவது நண்பர்கள் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டனில் ஆளில் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.